ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது கலைச்சொற்கள். இந்த கலைச்சொற்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு 10 கேள்விகள் கேட்டுருவாங்க. இந்த கலைச்சொற்கள் பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் தான். இந்த பல்துறை என்னென்னா அறிவியல், அதாவது சயின்ஸு, எஜுகேஷன், மருத்துவம், மேனேஜ்மெண்ட், லா, ஜாகிரபி, டெக்னாலஜி, மீடியா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்படி இருக்க பல்துறைகள்ல இருந்து தான் இந்த கலைச்சொற்கள் வந்திருக்கும். இந்த கலைச்சொற்கள்ல கேட்குற 10 கேள்விகள் 10 டாபிக்ல இருந்தும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அல்லது குறிப்பிட்ட ஒரு 5 டாபிக்ல இருந்து ஒரு 2 கொஸ்டினாவோ இல்லை 3 கொஸ்டினாவோ கேட்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம கலைச்சொற்கள் போய் பார்ப்போம். இந்த கலைச்சொற்களின் தந்தை யூஜின் சுட்டர். இந்த கலைச்சொற்கள் ஒரு மொழியில் காலத்திற்கேற்ப துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்க பயன்படுத்தப்படும் சொற்களை தான் நம்ம கலைச்சொற்கள்னு சொல்றோம். கலைச்சொற்கள் பெரும்பாலும் காரண பெயர்களாக தான் இருக்கும். ஆங்கிலம் மற்றும் 146 மொழிகளிலிருந்து சொற்களை கடன் வாங்கி உள்ளதென ஒரு கணக்கெடுப்பின்படி அறிய முடிகிறது. ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள். கிளினிக் அப்படின்னா மருத்துவமனை, பிளட் குரூப்னா உறுதி பிரிவு, பார்மசிஸ்ட்னா மருந்தாளுநர், எக்ஸ்ரேனா ஊடுகதிர், டைஃபாய்டுனா உடற்காய்ச்சல், ஆயின்மெண்ட்னா களிம்பு, எழுதுச்சுவடி அப்படின்னா நோட் புக், விடைச்சுவடினா ஆன்சர் புக், குறிப்புச்சுவடினா ரஃப் நோட், விளக்குச்சுவடினா ப்ராஸ்பெக்டஸ், விண்டோஸ்னா சாலரி வளகனி. அடுத்து 8G, 8Gனா 8th ஜெனரேஷன் அப்படின்றது 8ஆம் தலைமுறை. திறன் பேசினா ஸ்மார்ட் போன், தொடுதிரைனா டச் ஸ்கிரீன், பிழைனா பக், அரசிதழ் அப்படின்னா கெசட்டு, டிஸ்பேச்னா அனுப்புகை, சப்சிடினா மானியம், சீலிங்னா உச்சவரம்பு, சப் ஜூனியர்னா மிக இளையோர், சூப்பர் சீனியர்னா மேல் மூத்தோர். கேரம், அதாவது கேரம் போர்டு தான். கேரம் அப்படின்னா நாலாங்குழி ஆட்டம். இந்த கேரம்ன்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஏன்னா இது ஓல்டு கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்து சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரி, கஸ்டமர் வாடிக்கையாளர், கன்சியூமர்னா நுகர்வோர். அக்கௌண்ட் பற்று வரவு கணக்கு, இதுவும் ஓல்டு கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ரெஃப்ரினா நடுவர், பைலட்னா வளவன், டெசிமல்னா தசம முறை, சான்சலர்னா வேந்தர், மாலிகுல்னா மூலக்கூறு, போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை, இதுவும் ஒரு ஓல்டு கொஸ்டின்ஸ் தான். நூலகம்னா லைப்ரரி, நூலகர்னா லைப்ரரியன், நூலக அறிவியல்னா லைப்ரரி சயின்ஸு, ஆன்டிபயோட்டிக்ஸ்னா நுண்ணுயிர் கொல்லிகள், இன்டர்நெட்னா இணையம், பிளாக்னா வலைப்பு. இந்த இன்டர்நெட் இணையம்ன்றது ஒரு ஓல்டு கொஸ்டின். அடுத்து நாம பார்க்கறது கல்வி சார்ந்த கலைச்சொற்கள். ஃபர்ஸ்ட் பர்சன் நாமினேட்டிவ் ஃபார்ம் தன்மை எழுவாய், செகண்ட் பர்சன் நாமினேட்டிவ் ஃபார்ம் முன்னிலை எழுவாய், தேர்ட் பர்சன்னா படற்கை, அப்டிராக்ட் நவுன்னா பண்பு பெயர், அட்ஜெக்டிவ்னா பெயரடை, தொகை நிலைனா காம்பவுண்ட் வேர்ட்ஸு, பெயரடை தொடர்னா அட்ஜெக்டிவல் கிளாஸு, பெயரடை பெயர் இயைபுனா அட்ஜெக்டிவ் நவுன் கான்சர்டு, அறிவியல்னா சயின்டிஃபிக், டிடாக்டிசம்னா அறிவுறுத்தல், ஆன்மீக இயல்னா ஸ்பிரிச்சுவலிசம், இயற்பண்பியல்னா நேச்சுரலிசம், உருவவியல்னா ஃபார்மலிசம். அடுத்து உளவியல்னா சைக்கோ அனலிஸ்டிக்ஸம், நரேட்டிவிசம்னா எழுத்துறைவியல், கம்பேரிட்டிவிசம்னா ஒப்பியல், சமுதாயவியல்னா சோசியாலஜிசம், இந்த ஒப்பியல் கம்பேரிட்டிவிசம் இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின்ஸ். சுழலியல் எக்கோயிசம், தத்துவவியல் பிலாசபிசம், தொல்படிமவியல் ஆர்கிடெக்டாலிசம், ரியலிசம்னா நடப்பியல், மாடர்னிசம்னா நவீனத்துவம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்னா பின் அமைப்பியல், போஸ்ட் காலனிசம்னா பின் காலனித்துவம். இந்த பின் அமைப்பியல் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் ஓல்டு கொஸ்டின்ஸ் தான். பின் நவீனத்துவம்னா போஸ்ட் மாடர்னிசம். புது திறன் ஆய்வு நியூ கிரிட்டிசிசம், நியூ ஹிஸ்டாரிக்கலிசம் புது வரலாற்றியல், ரொமான்டிகிசம் புனைவியல், அரிஸ்டாலஜி உணவுக்கலை, இதுவும் ஒரு ஓல்டு கொஸ்டின் தான். மார்க்சியம், மார்க்சியம்னா ஒன்றும் இல்லை, அது மார்க்சியம் தான். மானுடவியல் ஆந்த்ரோபோலஜி,
ஆந்த்ரோபாலஜி, மிகை நடப்பியல் சோரலிசம், லிங்குவிஸ்டிக்ஸம் மொழியியல், ஃபார்மலிசம்னா வடிவவியல், வரலாற்றியல்னா ஹிஸ்டாரிக்கலிசம். நெக்ஸ்ட் வந்து வரலாறு சார்ந்த கலைச்சொற்கள். சோர்சஸ்னா ஆதாரங்கள், ஆன்செஸ்டர்னா முன்னோர்கள், தர்மானா தம்மா, தம்மானா தர்மம் செய்யறது தான் அந்த இதுக்கான முழு மீனிங். நினைவு சின்னம்னா மவுன்மெண்ட், த மவுன்மெண்ட்ன்றது ஒரு ஓல்டு கொஸ்டின் தான். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன், வரலாற்று ஆசிரியர் ஹிஸ்டோரியன். டைம் மிஷின் கால இயந்திரம். பரிணாம வளர்ச்சினா எவால்யூஷன். இறைபிடி துண்ணினா பிரிடேட்டர். காலடிச்சோடுனா ஃபுட் பிரிண்ட்ஸ். தொல்பொருள் ஆய்வாளர்னா ஆர்காலஜிஸ்ட். அகழ்வாராய்ச்சினா எக்ஸ்காவேஷன். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். நகரமயமாக்கல்னா அர்பானைசேஷன். சித்திரை எழுத்துனா பிக்டோகிராஃப். மாவுக்கல்னா ஸ்ட்ரீட் டைல். ஸ்பிண்டல்ஸ் அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள். இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பார்த்தா தெரியும். நிலக்கல்னா பிட்டுமன். கைத்திறன்னா ஆர்டிஃபேக்ட். கப்பல் மற்றும் செப்பனிடம் இடம் டாக்யார்டு. அதாவது இந்த கப்பல் செய்யற இடத்த தான் டாக்யார்டுன்னு சொல்லுவாங்க. முத்திரைனா சீல். கடல் வர்த்தகம்னா மேரிடைம் டேபிள். வெளிநாட்டவர்னா ஃபாரினர். பிளண்டிங்னா கலத்தல். இன்டெகிரிட்டினா நேர்மை. நியாயமான விலைனா லெஜிட்டிமேட் பிரைஸ். பழமை தன்மைனா ஆன்டிக்யூட்டி. இது ஒரு இம்பார்ட்டன்ட். புனைப்பெயர்னா சாப்ரிக்யூட். நாணய செயல்னா மின்ட். அகலினா மோட்டு. நெக்ஸ்ட் சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள். டெமோக்ரஸினா மக்களாட்சி. டிராஃப்டிங் கமிட்டினா வரைவு குழு. த டெமோக்ரஸி, டிராஃப்டிங் கமிட்டி இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின்ஸ் தான். அடுத்து பிரியம்பிள் முகப்புரை. செக்குலர்னா மதசார்பின்மை. சமத்துவம்னா சோசியலிஸ்ட். இறையாண்மைனா சாவரிஜன். நுகர்வோர்னா கன்சியூமர். விற்பனை பொருட்கள்னா கமோடிட்டி. ஆக்குபேஷன்னா தொழில்கள். இந்த கமோடிட்டி அப்படின்னா விற்பனை பொருட்கள். இது ஒரு ஓல்டு கொஸ்டின். குடியிருப்புனா செட்டில்மெண்ட். கடும் முயற்சி ஸ்டோவ். ராஜவம்சம்னா டைனாஸ்டி. த டைனாஸ்டி ஒரு ஓல்டு கொஸ்டின்ஸ். கௌரவிப்பதற்காக கமாமரேட். அரசு சின்னம் ராயல் இன்சிஜீனியா. ஆதரவு பேட்ரோனேஜ். வெளிக்காட்டுதல் பிளாசோன்டு. அக்யூட்டட் விடுதலை. பேர்ட்ஸ் புலவர்கள். சேமிப்பு கிடங்குனா வேர் ஹவுசஸ். சித்தரிக்கப்பட்டுள்ளதுனா பார்ட்ரைட்டட். விரியடிக்கப்பட்டதுனா ரீபல்ஸ்டு. முறியடிக்கப்பட்டதுனா வேர்டு. ஆக்கிரமிப்புகள்னா என்க்ரோச்மெண்ட்ஸ். புதுப்பிக்கப்பட்டதுனா ரெனோவேட்டட். ஒன்றி போதல்னா அசிம்லேட். அர்டன்ட்னா தீவிர. மேக்னிஃபிகன்ட்னா அற்புதமான. என்கிரேவ்டுனா பொறிக்கப்பட்ட. முகஸ்துதினா ஃபிளாட்டர்டு. கொலாப்ஸ்னா சரிவு. பேத்தட்டிக்னா பரிதாபகரமான. பின்பற்றப்பட்டனா அதர்ட் டு. மேய்ச்சல் நிலம்னா பாஸ்டரல் லேண்ட். சித்தரிக்கப்பட்டுள்ளதுனா பார்ட்ரைடு. பாலடைந்தனா டிசோலேட்டட். சிற்றரசர்கள்னா ஃபியூடேட்டரிஸ். தூதுவர்னா அம்பாசிடர். த ஃபியூடேட்டரஸ் சிற்றரசர்கள். இது ஒரு ஓல்டு கொஸ்டின். கருங்கல்னா கிரானைட். சூறையாடினா ராவேஜ்டு. வழித்தோன்றல்கள்னா டிசண்டன்ஸ். சாய்ந்திருக்கக்கூடியனா ரீக்ளைனிங். இந்த டவுன் பஞ்சாயத் அப்படின்னா பேரூராட்சி. முனிசிபாலிட்டினா நகராட்சி. கார்பரேஷன்னா மாநகராட்சி. வில்லேஜ் பஞ்சாயத்துனா கிராம ஊராட்சி. பஞ்சாயத் யூனியன்னா ஊராட்சி ஒன்றியம். டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துனா மாவட்ட ஊராட்சி. ஜென்ரலாகவே இந்த பஞ்சாயத் டவுன் பஞ்சாயத்துனா என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. இது இம்பார்ட்டன்ட் தான். ஓல்டு கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. நல்லா மைண்ட்ல வச்சுக்கிங்க.
இந்த டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இந்த கொஸ்டின்ஸ்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல கேட்பாங்க, இல்லைன்னா மேட்ச்ல கூட கேட்பாங்க. அடுத்து நாம பார்க்கறது புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள், அதாவது ஜியாகிரபில வர கலைச்சொற்கள் தான். நிலையான எட்டர்னல், ரத்த உறவுனா கைண்ட்ஷிப், சமகாலத்தில்னா கான்டெம்பரரி, உலோகவியல்னா மெட்டலர்ஜி, ஆசன்னா ரிசெப்டர், டாக்டரைன்னா கோட்பாடு, நல்லொழுக்கம்னா விர்ச்சஸ், சடலம்னா கார்ப்ஸ், மடாலயம்னா மொனஸ்டரி, ஆய்வு கட்டுரைனா ட்ரீடைஸ், மேனுஃபேக்சர்னா உற்பத்தி, பயன்பாட்டில் குறைதல் அப்படின்னா டிப்லெட், நிலைநிறுத்தல்னா சஸ்டைனபிள். இந்த சஸ்டைனபிள்ன்றது ஓல்டு கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க, அது இம்பார்ட்டன்ட். டெர்சியரினா மூன்றாம் நிலை, வளம்னா ரிசோர்ஸ், உயிருள்ளனா பயோட்டிக், உயிரற்றனா ஆன்டிபயோட்டிக். இந்த ஆன்டிபயோட்டிக் பயோட்டிக் இது எது உயிருள்ளது எது உயிரற்றதுன்றதையும் ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ஓல்டு கொஸ்டின்ஸ் தான், கண்டிப்பா வர கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு நிறையவே. சுதந்திரம்னா இண்டிபெண்டன்ஸ், குடியரசுனா ரிப்பப்ளிக். இதை நம்மளுக்கு பாலிட்டியில குடியுரிமை தினம்னா அது எப்பன்னு கூட கேட்பாங்க, அதுதான் ரிப்பப்ளிக் டே தான். அடுத்து பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ், அக்வாஸ்டிக்னா நீர் வாழ்வான, ஆஸ்ட்ரோபிசிஸ்னா வான் இயற்பியலார். அடுத்து தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கலைச்சொற்கள், டெக்னாலஜி அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அல்டா விஸ்டா அது அல்டா விஸ்டா தான், ஆர்பானெட்னா ஆர்பானெட் தான், ஆக்சிஜிவ்ஸ், பிங்குனா பிங்கு தான், ஊலவி, ப்ரௌசர், கிளைண்ட்னா உலவுதல், கார்பரேட்னா வாங்கி, நிறுவன இணையதளம்னா வெப்சைட்டு, சைபர் கிரைம்னா இணைய குற்றம், டிஜிட்டல்னா எண்மம், டைனாமிக் வெப்சைட்னா இயங்கும் இணையதளம், அது இம்பார்ட்டன்ட் டைனாமிக் வெப்சைட்டு. மின் வணிக இணையதளம்னா இ காமர்ஸ் வெப்சைட், மின் காற்று இணையதளம்னா இ லேர்னிங் வெப்சைட், குறியேற்றம்னா என்கோடிங், எபிக்னா எபிக் தான், ஈத்தர்நெட்னா எத்தர்நெட் தான், முகநூல்னா ஃபேஸ்புக். இந்த இ காமர்ஸ் இ லேர்னிங் இதெல்லாம் வரதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்போ வேணா எப்படி வேணா இந்த கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஸோ நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் எழுத்துருனா ஃபாண்ட், நம்ம மொபைல் ஃபோன்ல யூஸ் பண்றது தான், இதெல்லாம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து விளையாட்டு இணையதளம்னா கேமிங் வெப்சைட்டு, கூகுள்னா கூகுள் தான், கூகுள் குரோம் தான். கையெழுத்து உணரினா ஹேண்ட் ரிட்டன் ரெகனைசேஷன், இணைய வரலாறுனா ஹிஸ்டரி ஆஃப் இன்டர்நெட், கணினி சேவையகம்னா ஹோஸ்ட் கம்ப்யூட்டர், மின்வுரை குறிப்பு மொழி HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து HTTPனா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், அப்படின்னா மின்வுரை பரிமாற்ற நெறிமுறை. இடைமுக செயலி இன்டர்ஃபேஸ் டூல், இணையம்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான், இணைய நெறிமுறைனா இன்டர்நெட் புரோட்டோகால், அதான் நம்ம யூஸ் பண்றோம்னா ஐபி அட்ரஸ், அந்த ஐபி தான் இன்டர்நெட் புரோட்டோகால், இணைய நெறிமுறை. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். இணைப்பு வழங்கும் ஐஎஸ்பி, அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். நிறுவனம் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் இணைப்பு வழங்கும் நிறுவனம். இணைய கணக்குனா ஐஎஸ்பி அக்கௌண்ட், விசைப்பலகைனா கீபோர்டு, குறும்பரப்புனா லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வலைப்பின்னல்னா வலைப்பின்னல். அடுத்து லைகோஸ் தான்
இணக்கினா மாடர்ன். மோசில்லா ஃபயர்பாக்ஸ் தான். எம்எஸ்என் எம்எஸ்என் தான். இடைமுக அட்டைனா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், ஒப்பேரனா ஆப்பரா தான். இயங்குதளம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒலி வழி எழுத்தறிவான். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசர், கடவுச்சொல்னா பாஸ்வேர்டு. தனியார் இணையதளம்னா பர்சனல் வெப்சைட்டு. தரவு மாற்ற தொழில்நுட்பம்னா பாக்கெட் ஸ்விட்சிங் டெக்னாலஜி. இந்த பாக்கெட் ஸ்விட்சிங் டெக்னாலஜி ஒரு ஓல்டு கொஸ்டின் சார். சஃபாரி தான். வருடினா ஸ்கேனரு. தேடு பொறினா சர்ச் இன்ஜின். இசுகைனா ஸ்கைப்பு. பேச்சுரை மாட்டுனா ஸ்பீச் ரெகனைசர். நிலை இணையதளம்னா ஸ்டாட்டிக் வெப்சைட். இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஓல்டு கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம், அதாவது டாப் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னா செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம். டெக்ஸ்ட் ஆஃப் ஸ்பீச்னா எழுத்து பேச்சு மாற்றி. ட்விட்டர்னா கீச்சகம். தட்டாட்சி இடைமுக செயலி அப்படின்னா டைப்பிங் இன்டர்ஃபேஸ் டூல். ஒருங்குறினா யூனிகோடு. சீரான வள. யூஆர்எல்எஸ்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர்ஸ். பயனர் பெயர் அப்படின்னா யூசர் நேம். அகன்ற பரப்பு வலைப்பின்னல், வேன் வைடு அண்ட் ஏரியா நெட்வொர்க். தகவல் களஞ்சி இணையதளம். வெப் டைரக்டரிஸ், இணையதள தொகுப்பு அப்படின்னா வெப் போர்ட்டல். வலைப்பக்கங்கள்னா வெப் பேஜ். வலைத்தளம் அல்லது இணையதளம் அப்படின்னா வெப்சைட் தான். புலனம்னா வாட்ஸ்அப்பு. கட்செவினாலும் வாட்ஸ்அப் தான். அருகலைனா வைஃபை. சொல்லாளர்னா வேர்ட் ப்ராசஸர். சொற் செயலினாலும் வேர்ட் ப்ராசஸர் தான். வேர்ல்ட் வைடு வெப், அதாவது www அப்படின்னா உலகளவிய வலை. யாகுனா யாகு தான். சிப்பம்னா ஜிப் ஃபைலு. குறுக்கோப்புனாலும் ஜிப் ஃபைல் தான். நம்ம பார்க்கறது ஊடகம் சார்ந்த கலைச்சொற்கள். ஊடகம்னா மீடியா. கலைப்பகுதி ஆர்ட் டைரக்டர். நெறியாளர் ஆங்கர். பீட் ரிப்போர்ட்டர்னா செய்திகள நிருபர். துணுக்கு செய்திகள்னா பிட் நியூஸ். செய்தி நிறுவனம்னா பியூரோ. கேலி சித்திரம்னா கேரிகல்ச்சர். கருத்து படம்னா கார்ட்டூன். கம்போசிங்னா அச்சுக்கோத்தல். படினா காப்பி. எழுத்துப்படி திருத்துதனர் அப்படின்னா காப்பி எடிட்டர். குற்றச்செய்திகள்னா கிரைம் நியூஸ். எடிட்டர்னா ஆசிரியர். எடிட்டோரியல்னா தலையகம். ஜேர்னலிசம்னா இதழியல். இந்த ஆசிரியர் நிகர்ச்சொல் எடிட்டர் வருது இம்பார்ட்டன்ட் ஓல்டு கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இதழாளர் ஜேர்னலிஸ்ட். சிற்றிதழ்கள் லிட்டில் மேகசைன்ஸ். உள்ளூர் செய்திகள்னா லோக்கல் நியூஸ். இதழ்னா மேகசைன். செய்தி தொடர்புனா மாஸ் கம்யூனிகேஷன். மாஸ் மீடியானா மக்கள் தொடர்பு சாதனம். நியூஸ் ஏஜென்சினா செய்தி நிறுவனங்கள். நெக்ஸ்ட் செய்தி பிரிவுனா நியூஸ் சர்வீஸ். செய்தித்தாள்னா நியூஸ் பேப்பர். பக்க வடிவமைப்புனா பேஜ் லேஅவுட். இந்த பேஜ் லேஅவுட்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட். பகுதி நேர செய்தியாளர்னா பார்ட் டைம் ரிப்போர்ட்டர். பருவ இதழ்கள் பிரெடிகல்ஸ். பொய்யான செய்திகள்னா ஃபேக் நியூஸ் ஃபில்டர் கிராஃபிக்ஸ். துண்டு செய்திகள்னா ஃபில்லரு. வரைபடங்கள்னா கிராஃபிக்கு. கிரீன் ப்ரூஃப்னா அச்சுப்படி. ஹெட்லைன்ஸ்னா தலைப்புச் செய்திகள். அண்மை செய்திகள்னா ஹாட் நியூஸ். விளக்கப்படம்னா இல்லுஸ்ட்ரேஷன். இம்ப்ரெஷன்னா அச்சுப்பதிப்பு. இன்டர்வியூனா நேர்காணல். இன்டர்வியூ அப்படின்னா நேர்காணல் தருபவர்.
நேர்காணல் நிகழ்த்துபவர்னா இன்டர்வியூவர். செய்தியாளர் கூட்டம்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ். அச்சுனா பிரிண்டட் ஃபார்ம்னா அச்சிட்ட படிவம். அடுத்து மெய்பு திருத்தப்படி அப்படின்னா ப்ரூஃப். மெய்பு திருத்தினர்னா ப்ரூஃப் ரீடரு. வெளியிடுபவர்னா பப்ளிஷர். பதிப்பாளர்னாலும் பப்ளிஷர் தான். திருத்தப்பதிவுனா ரிவைஸ்டு எடிஷன். பப்ளிஷர்னா மறுபதிப்பு. ரிவைஸ்டு எடிஷன்னா திருத்தப்பதிப்பு. ரீஎடிஷன்னா மறுபதிப்பு. அதாவது பப்ளிஷர்னா மறுபதிப்பு, ரீஎடிஷன்னாலும் மறுபதிப்பு தான். இதே பப்ளிஷர்னா வெளியிடுவோம். அடுத்து செய்தியாளர், ரிப்போர்ட்டர், மதிப்புரை, ரிவ்யூ. இப்ப நம்ம அதிகமா இந்த ரிவ்யூ கொடுக்குறாங்கல்ல, அதுக்கான வார்த்தை தான் மதிப்புரை. வேர்ட் ஆர்டர் இன் சென்டென்ஸ், தொடர்களில் சொல் வரிசை. அட்வர்டைஸ்மெண்ட்னா விளம்பரம். மின்னியல்னா அனலாகு. தொகுப்பாளர்னா ஆங்கர். ஒலி வங்கினா ஆண்டனா. ஒலி அமைப்பாளர்னா ஆடியோ இன்ஜினியர். ஆடியோ வேவ்னா ஒலியலை. ஆடியோ ஜோன்னா ஒலி மையம். அலைதொகுப்புனா பேண்ட்வித்து. இருசெவி கேள்வினா பைனாரல். வலைப்புனா பிளாக் ஸ்பாட்டு. ஒலிபரப்புனா ப்ராட்காஸ்ட். இந்த ப்ராட்காஸ்ட்ன்றது ஒரு ஓல்டு கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்கப்பட்டதுதான். அலைவரிசைனா சேனலு. கமெண்ட்ஸ்னா கட்டளைகள். கட்டுப்பாட்டு அறைனா கண்ட்ரோல் ரூம். இசைப்பாடல் ஒலிபரப்பாளர் டிஸ்க் ஜாக்கி. அதான் டிஜேன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இந்த டிஸ்க் ஜாக்கி தான் அதோட ஃபுல் ஃபார்ம். அதுக்கு நிகரான சொல் தான் இசைப்பாடல் ஒலிபரப்பாளர். ஒலிபெருக்கினா லவுட் ஸ்பீக்கரு. குறைந்த அதிர்வெண்ணா லோ ஃப்ரீக்வன்சி. மக்கள் ஊடகம்னா மாஸ் மீடியா. ஊடகம்னா மீடியம். பல்லூடகம்னா மல்டிமீடியா. பல்வழித்தடம்னா மல்டி ட்ராக்கு. ஆன் ஏர்னா ஒலிபரப்பில். அவுட் சைட் ப்ராட்காஸ்ட்னா வெளிப்புற ஒலிபரப்பு. அச்சு ஊடகம்னா பிரிண்ட் மீடியா. ப்ரொடியூசர்னா தயாரிப்பாளர். வானொலி வர்ணனையாளர் ரேடியோ ஜாக்கி. வானொலி குழுனா ரேடியோ கிளப்பு. ஒலிப்பதிவு அரங்கு அப்படின்னா ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் தியேட்டர். சமிகைகள்னா சிக்னல். விளம்பரதாரர்னா ஸ்பான்சரு. டிஸ்க்னா வட்டு. டிஸ்டார்ஷன்னா சிதைவு. எக்கோனா எதிரொலி. மின்னணு உத்திகள்னா எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ். மின்னணு ஊடகம்னா எலக்ட்ரானிக் மீடியா. முகநூல்னா ஃபேஸ்புக்கு. ஃபிளாஷ் நியூஸ்னா விரைவு செய்தி. ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்னா பண்பலை. ஹெட்செட்னா தலையணி பேசி. ஹை ஃப்ரீக்வன்சினா உயர் அதிர்வெண். தகவல் சாதனம்னா இன்டர்காம். லைவ்னா நேரலை. தொழில்நுட்ப இயக்குனர்னா டெக்னிக்கல் டைரக்டர். இந்த நேரலை லைவ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஓல்டு கொஸ்டின்ஸ் தான். டெலிகாஸ்ட்னா ஒளிபரப்பு. டெலிகிளப்னா தொலைக்காட்சி குழு. அங்க வேகம்னா டெம்போ. ஒளிபரப்பு கோபுரம் டிரான்ஸ்மிட்டிங் டவர். ஒளி ஊடுருவ காட்சி டிரான்ஸ்பரண்ட். கீச்சகம்னா ட்விட்டரு. வர்ணனையாளர்னா வீடியோ ஜாக்கி. அதான் இந்த பிஜேன்னு ஷார்ட் ஃபார்மா சொல்லுவாங்கல்ல சோஷியல் மீடியால, அது இந்த வீடியோ ஜாக்கி தான் அதோட ஃபுல் ஃபார்ம். அதுக்கு தமிழாக்கம்னா வர்ணனையாளர். இந்த வீடியோ ஜாக்கின்றது ஓல்டு கொஸ்டின்ஸ்ல கேட்கப்பட்ட ஒண்ணு. அடுத்து வீடியோ ஸ்ட்ரீமிங்னா படக்காட்சி இறக்கம். வாய்ஸ் பூத்துனா ஒலி அறை. விர்ச்சுவல்னா இணையவழி. இப்போ ஓவராலா யூனிட் 4 கலைச்சொற்களை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல தமிழ் பாடநூல் சார்ந்த கலைச்சொற்களை பத்தி நாம பார்ப்போம்.